இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காக ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். இவை அத்தனையும் கொண்டு நாம் திரிகடுகு பால் ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக சுக்குத்தூளை அரைத்து வைத்துள்ளோம், மிளகு தூளையும் அரைத்து வைத்துள்ளோம். இப்பொழுது திப்பிலியை தூள் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் இவை அத்தனையும் கொண்டு முதலில் கஷாயம், அதாவது தீநீர் ஒன்றை காய்ச்சப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலில் நாம் திப்பிலி தூள் அரை தேக்கரண்டி, அடுத்ததாக சுக்குத்தூள் அரை தேக்கரண்டி, மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி, அன்பான நேயர்களே, நமக்கு அத்தனை பொருட்களும் சேர்ந்து திரிகடுகு கஷாயம் தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, தனியாக எடுத்து வைத்த திரிகடுகு கஷாயத்தை கொண்டு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய திரிகடுகு பாலை நாம் மருந்தாக செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு பசும் பாலை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற பாலில் நாம் முதலில் திரிகடுகு கஷாயத்தை 4 தேக்கரண்டி சேர்க்க வேண்டும். அடுத்ததாக பனங்கற்கண்டு தூள் 1 தேக்கரண்டி. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.